மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை சார்பிலும் சுதந்திர தின விழா நடைபெற்றது. திருச்சி வரகநேரி மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை இணைந்து 79வது சுதந்திர தின விழா திருச்சி வரகநேரி மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதில் மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் துணைத் தலைவர் நசூருதீன் தலைமை வகித்தார். தார்கான் பள்ளிவாசல் இமாம் ஷேக் முகமது இறைவசனம் ஓதி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மாநகர ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் அப்துல் சலாம் துவக்க உரையாற்றினார். மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் முன்னாள் தலைவர் TPSS ராஜ் முகமது வரவேற்புரையாற்றினார். மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் தலைவர் ராஜா முகமது, பொருளாளர் அப்துல் பஷீர், நிர்வாகி அப்துல் மலிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மாநில துணைத் தலைவர் முகமது மீரான், திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை பொருளாளர் அல் ஆமீன், பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை செயலாளர் முகமது அசதுல்லா, மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் செயலாளர் முகமது உசேன், அன்னை ஹலீமத்து ஷக்தியார் அலி நிஸ்வான் மதரசா பேராசிரியர் முகமது பசீம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் அலி மல்புஹாரி, பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் முகமது சிராஜுதீன், அன்னை ஹலீமத்து ஷக்தியா நிஸ்வான் மதரசா முதல்வர் பாசி நைனார் முகமது ஆகியோர் சுதந்திர தின சிறப்புரையாற்றினர். சிறப்புரையில் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் தியாகங்கள், சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த முஸ்லிம்களின் பெயர்கள் என்னென்ன என்பதையும், மறைக்கப்பட்ட முஸ்லிம்களின் வரலாறுகள் குறித்தும், கல்வியின் அவசியம் குறித்தும் சுதந்திர தின உரையாற்றினார்கள். அது நீண்டிட்டு போயிடும். 6 பேருடைய வரலாறு நம்ம பார்த்தோம். இந்த 6 பேருடைய வரலாற்றை மக்கள்கிட்ட கொண்டு போகும், தமிழக மக்களிடத்துல நம்ம கொண்டு போவோம். நம்மால் இயன்ற நம்முடைய சுதந்திர போராட்டங்களை கொடுத்துருவோம். இதுல பெரிய காரணம் இருக்கு. எதிர்காலத்துடைய வரலாறு மாற்றப்படுவது, வரலாறு மறந்துருச்சுன்னா நம்முடைய வரலாறு மாறி போயிடும் என்பதை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் இமாம் ரப்பானி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் முன்னாள் செயலாளர் அப்துல் ஹக்கீம் நன்றி உரையாற்றினார்.